இந்த கதையில் சிவபெருமான் ஒரு வேடனை கண்ணப்பன் என்று முதன்முறையாக அழைத்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தெரியவில்லை என்றால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். இந்த கதை உங்கள் மனதை நிச்சயம் உருக்கும். ஒரு காலத்தில் இமயமலை அடிவாரத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் உருவன் என்ற வேடன் அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவனுடைய மகன் திண்ணன். திண்ணன் வேதங்களையும் ஆகம விதிகளையும் அறியாதவன். ஆனால் அவனது மனம் பொய்யற்றதும் தூய்மையானதுமாக இருந்தது. ஒரு நாள் வேட்டையாடிக் கொண்டிருந்தபோது காட்டின் நடுவே ஒரு சிறிய சிவலிங்கத்தை திண்ணன் கண்டான். அது சாதாரண கல் அல்ல என்றும் அதில் சிவபெருமான் இருப்பதாகவும் அவன் உள்ளம் உணர்ந்தது. அந்த நாளிலிருந்து அந்த சிவலிங்கத்தையே தன் சிவனாக ஏற்றுக்கொண்டான். பூஜை செய்யும் முறைகள் திண்ணனுக்கு தெரியாது. ஆனால் தன்னால் முடிந்த அளவில் சிவனை வழிபட வேண்டும் என்று எண்ணினான். காட்டில் கிடைத்த நீரை முதலில் தன் வாயால் குடித்து சுத்தம் பார்த்த பிறகு அதை சிவலிங்கத்தின் மீது ஊற்றினான். வேட்டையாடிய மாமிசத்தை என் சிவன் பசியோடு இருக்கக்கூடாது என்ற அன்புடன் அர்ப்பணித்தான். இரவு முழுவதும் காட்டு விலங்குகள் அருகே வராமல் சிவலிங்கத்தின் அருகே காவல் காத்தான். ஆகம விதிகளின்படி இவை தவறான செயல்களாக இருந்தாலும் திண்ணன் செய்த ஒவ்வொரு செயலும் உண்மையான பக்தியால் நிறைந்தது. ஒரு நாள் திண்ணனின் பக்தியை உலகத்திற்கு காட்ட விரும்பிய சிவபெருமான் ஒரு லீலை செய்தார். சிவலிங்கத்தின் ஒரு கண் பகுதியில் இரத்தம் வழிந்தது. அதை பார்த்த திண்ணன் பதறினான். என் ஆண்டவனுக்கு வலி ஏற்பட்டுவிட்டது என்று அவன் மனம் உருகியது. ஒரு நொடியும் தயங்காமல் தன் ஒரு கணை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் வைத்தான். உடனே இரத்தம் வழிவது நின்றது. சிறிது நேரம் கழித்து சிவலிங்கத்தின் மற்றொரு கண் பகுதியில் மீண்டும் இரத்தம் வழிந்தது. இந்த முறையும் திண்ணன் தயங்கவில்லை. என் சிவனுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று எண்ணினான். இரண்டாவது கணை எடுக்க முனைந்தபோது சிவலிங்கத்தின் இடத்தை தவறாமல் அறிய தன் காலால் லிங்கத்தை அடையாளம் வைத்தான். அந்த நொடியில் பரமசிவன் தோன்றினார். திண்ணனின் கையை பிடித்து நிறுத்து என்று கூறினார். அதிர்ச்சியில் திண்ணன் தரையில் விழுந்தான். அன்புடன் சிவபெருமான் சொன்னார், நீ இனி திண்ணன் இல்லை. என் கண்களுக்காக தியாகம் செய்ய துணிந்ததால் நீ என் கண்ணப்பன். அதுவே சிவபெருமான் ஒரு வேடனை முதன்முறையாக கண்ணப்பன் என்று அழைத்த நொடி. வேதம் அறிந்தவர்கள் பலர் இருந்தாலும் தன்னை இப்படி முழுமையாக உயிரோடு நேசித்தவன் திண்ணன் ஒருவனே என்று சிவன் அருளினார். அந்த நொடியில் கண்ணப்ப நாயனார் சிவபெருமானின் அருளால் முக்தி பெற்றார். இந்த கதை சொல்லும் உண்மை ஒன்றே: பக்தி அறிவிலில்லை, சடங்குகளிலில்லை. முழு சரணாகதியும் தூய மனமும் இருந்தால் சிவன் தானே வந்து பெயர் வைத்து அருள் செய்வார். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று பதிவு செய்யுங்கள். மேலும் இப்படியான அருமையான சிவபக்தி கதைகளுக்காக திரு இன்ஃபோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் நமசிவாய. சிவபெருமான் ஏன் அர்த்தநாரீஸ்வரராக ஆனார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியலன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த கதை உங்க மனசை நிச்சயம் தொட்டே தீரும். ஒரு காலத்துல கைலாய மலையில சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்துல இருந்தார். அந்த அமைதிக்குள்ள அவரை பார்த்துக்கிட்டு பார்வதி தேவி நின்னாங்க. அப்போ அவரோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. சிவன் இல்லாம சக்தி இல்லைன்னா சக்தி இல்லாம சிவன் இப்படி இருப்பார். அப்படின்னா நானும் சிவனும் வேற வேறையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு. அந்த எண்ணமே பார்வதி தேவிய ஒரு பெரிய தவத்துக்கு இட்டிச் சென்றது. கைலாயத்தை விட்டுட்டு காட்டுல மலையில எல்லாம் கடுமையா தவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாப்பாடில்ல, தூக்கமில்ல, உடம்பு எப்படி இருக்குன்றதையும் கவனிக்கல. மனசுல ஒரே ஒரு நினைப்புதான்: சிவனும் நானும் ஒன்று. பார்வதி தேவியோட தவம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. தேவர்களே பயப்பட ஆரம்பிச்சாங்க. பிரபஞ்ச சமநிலை குலைய போகுதே அப்படின்னு எல்லாரும் அஞ்சினாங்க. அந்த நேரத்துல தான் சிவபெருமான் பார்வதி முன்னால தெய்வீக ஒளியோட தோன்றினார். அன்போட, பார்வதி என்ன வேணும்னு கேட்டார். பார்வதி கண்களில் கண்ணீரோட சொன்னாங்க, எனக்கு தனியா ஒரு ரூபம் வேண்டாம். உன்னோட சேர்ந்து இருக்கணும். உன் உடம்போட ஒரு பாகமா இருக்கணும். உன் சக்தியா இருக்கணும். அதை கேட்ட சிவபெருமான் சிரிச்சார். சக்தி இல்லாம சிவன் இல்லை, சிவன் இல்லாம சக்தியும் இல்லை. நீ என்னிடமிருந்து வேறல்லன்னு சொல்லிட்டு அந்த நொடியிலேயே தன் உடம்போட இடது பாதிய பார்வதிக்கு கொடுத்தார். அப்போதான் அந்த அதிசயம் நடந்துச்சு. ஒரே உடம்பு, ஒரு பக்கம் சிவன், மற்ற பக்கம் பார்வதி. அந்த ரூபம்தான் அர்த்தநாரீஸ்வரர். இந்த ரூபம் நமக்கு சொல்லும் உண்மை ரொம்ப ஆழமானது. ஆண் பெண் சேரும்போதுதான்
சிருஷ்டி நடக்குது. அறிவும் சக்தியும் சேர்ந்தாதான் வாழ்க்கை ஓடுது. யாரும் பெரியவங்க இல்ல, யாரும் சிறியவங்க இல்ல. சமநிலையே எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த கதை கற்பனை கிடையாது. சிவபுராணம், லிங்க புராணம், ஸ்கந்த புராணம் மாதிரி பல புராண நூல்களில இதுக்கான சாட்சி இருக்கு. இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்னன்னா, பக்தி சடங்குல இல்ல, அறிவில இல்ல, முழு சரணாகதி இருந்தா போதும் சிவன் தானே வந்து அருள் பண்ணுவார். இந்த கதை உங்க மனசை தொட்டு இருந்தா கமெண்ட்ல ஓம் நம சிவாயன்னு எழுதுங்க. மேலும் இப்படியான சிவபுராண கதைகளுக்காக திரு இன்ஃபோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓம் நம சிவாய.